ஹலோ கைஸ், இந்த வீடியோல த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 19வது எபிசோட் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். மற்ற 18 எபிசோட் எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல சார் லான்காஸ்டர் அப்படிங்கிறவன் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா சீக்கிரமாவே இந்த ஸ்டோரியில வந்துட்டு அப்பியர் ஆகி அந்த ஸ்டோரி வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கிறதா பார்த்துருந்துருப்போம். ஹீரோக்கு வந்து பிளட்டும் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அந்த எவாங்களோட விதை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ராச்சலோட பிளட் இருக்கிற அந்த பேண்டேஜ்ல வந்துட்டு வைக்கிறப்போ அவன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை சாப்பிட ஆரம்பிக்குது. ஹீரோ வந்துட்டு இப்போ இது சாப்பிட்டுச்சா என்ன, இந்த மவுண்ட் மேரியில இருந்து எனக்கு இந்த எவாங்களோட சீடு கிடைச்சது, இந்த ரத்தத்தினால இதுக்குள்ள அந்த எவாங்கல் விச்சு வந்துட்டு திரும்பி பிறக்க போறா. சின்ஸ் இந்த பிளட் வந்துட்டு ராச்சலுக்கு சொந்தமானது அப்படிங்கறனால ஒரு கைண்டான பர்சன் தான் இதுல இருந்து பிறப்பா. கண்டிப்பா ஒரு வில்லன் மாதிரியான விச்சு வந்துட்டு பிறக்க மாட்டா. கரெக்ட் தானே? சீக்கிரம் க்ரோ ஆகி எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அதை தொடரப்பவே ஹீரோவோட கையில அந்த ஸ்டிக்மா இருக்குல்ல, அந்த முத்திரை மாதிரி, அது வந்துட்டு மறுபடியும் க்ளோ ஆக ஆரம்பிக்குது. என்னன்னா இதோட மாஸ்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ரெண்டாவது ஸ்டிக்மா இருந்துட்டு அதுல இன்ஸ்கிரைப் பண்ணப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. சோ ரெண்டாவது ஸ்டிக்மா மார்க் இருந்துட்டு ஹீரோட கையில வருது. ஏற்கனவே வலிச்சதுல அதெல்லாம் பயங்கர வழியில கத்துறான். அடுத்த நாள் பேண்டேஜ் சுத்திட்டு தான் அந்த இடத்துல உட்காந்து இருக்கான். அப்ப அந்த ஏஜென்ட் பார்க்கு கூட அவன் கார்ல போயிட்டு இருக்கான். அப்ப ஏஜென்ட் பார்க்கு வந்துட்டு என்னாச்சு ஹாஜன், உன்னை பாக்குறப்ப அவ்வளவு நல்லா இருக்கிற மாதிரி இல்லையே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஒன்னும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கேன், மோர் இம்பார்ட்டன்ட்லி பிசினஸ்லாம் இப்ப ரீசெண்டா எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஏஜென்ட் பார்க்கு வந்துட்டு சின்ஸ் என்கிட்ட இப்ப எஸ்யூவி கார் இருக்கிறதுனால சேல்ஸ் வந்து ஈஸியரா இருக்கு, நிறைய கஸ்டமர்ஸும் வந்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஃபீல்டுக்கு நடந்தே போவேன்ல, அதை கம்பேர் பண்றப்ப இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எல்லாத்துக்குமே நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் அர்ஜுன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நம்ம டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு எதுக்காக என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு இவ்வளவு பேர் வந்துட்டு கேதர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற மக்களே வந்துட்டு இவங்க எல்லாருமே கில்ட சேர்ந்தவங்க தானே. ஹே லுக் அட் தட், இவங்க எல்லாருமே எசன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரைட் கில்ட சேர்ந்த மெம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஏனா இருக்கால, அவளுமே வந்துட்டு போயிட்டு இருக்கா. ஏன்னா அவளோட கில்டு தானே அது. ஹீரோ வந்து ஏனாவா அவளோட கில்டு மெம்பரோட சேர்ந்து ஃபீல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்துட்டு பண்ண வந்திருக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அவ கரெக்டா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹே கிம் ஆர்ஜன், இந்த ஃபீல்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப தனியா வந்திருக்கியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்லையே என்னோட ஏஜென்ட் மிஸ்டர் பார்க் கூட தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு உனக்கு எசன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு மெம்பரே இருந்துட்டு தெரியுமா அப்படின்னு கேட்கிறப்ப தான் ஹீரோ வந்துட்டு இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த இயானாவும் பார்க்கும் இருந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சான காம்பினேஷன் தான். ஒரிஜினலி பார்க் இருந்துட்டு கிம் சோவோட ஏஜென்டா தான் இருப்பாரு. கிம் சூவோ இருந்துட்டு இந்த ஏஜென்ட் பார்க் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு நிறைய மணியை வந்துட்டு எஸ்ஹெச் என்டர்டைன்மெண்ட்ல வந்துட்டு அவளுமே இன்வெஸ்ட் பண்ணுவா. அதோட ரிசல்ட் வந்து கிரேட் சக்சஸா இருக்கும். இதுல ரெண்டு பேருமே இயானோவும் சரி ஏஜென்ட் பார்க்கும் சரி சக்சஸ் ஆயிருவானுங்க. இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு நாவல்ல எழுதியிருப்பேன். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா கிம் சூவோ கூட இந்த ஏஜென்ட் பார்க் கான்ட்ராக்டே போடல. சோ கதைப்படி இவளுமே இருந்துட்டு பார்க் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுவாளா? இந்த ஒஸ்ட் கேஸ் ஏஜென்ட் பார்க்குக்கு இருக்கிற ஒரு பிரைட்டான ஃபியூச்சரை வந்துட்டு நான் பிளாக் பண்ற மாதிரி ஆயிருமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஏன் வந்துட்டு ஐ சி நீங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு ஹண்ட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா நானுமே அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிறேன், அது ஓகே தானே அப்படின்னு கேட்டாரா. அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த இயானா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு ஹே உன்னோட ஃபியூச்சரை பத்தி நீ யோசிச்சு வச்சிருக்கியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன சடனா எப்படி பேசுற அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு இந்த கிராஜுவேஷன் செரமனி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை பத்தி இப்ப ஏன்னா யோசிக்கணும், அதுக்கு வந்து இன்னும் ரொம்ப நாள் இருக்கே அப்படிங்கிறப்ப என்ன சொல்ற, மிட் டர்ம்ஸ் இருந்துட்டு ஆல்ரெடி ஓவர் ஆயிடுச்சு, நம்ம வந்துட்டு தேர்ட் இயர் போயிட்டு அப்படின்னா இந்த கியூபுக்குள்ளேயே இருக்க மாட்டோம், பிகாஸ் நம்ம அப்ரெண்டிஸ்ஷிப்புக்காக போயிருவோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் நாங்க எல்லாருமே தேர்ட் இயர்ல வந்து ரொம்ப பிஸியா தான் இருப்போம், ஏன்னா கிளீன் அப் ஹீரோஸா வெளியே தான் வேலை செஞ்சுட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறப்ப உனக்கு ஸ்பெசிபிக்கான பிளான் வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா எங்களோட எசன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரைட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? ஆல்தோ நாங்க வந்துட்டு இந்த கொரியாலே வந்துட்டு நம்பர் 2 கில்டா தான் இருக்கோம், ஏன்னா எங்களுக்கு மேல அந்த ஹோலி கிரேஸ் ஆஃப் காட் வந்துட்டு இருக்காங்க. நான் மட்டும் கேப்டனா மாறிட்டேன் அப்படின்னா இந்த எசன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரைட்டை வந்துட்டு இந்த கண்ட்ரிலே பெஸ்டானதை வந்துட்டு நான் மாத்திடுவேன். அது மட்டும் இல்லாம உனக்கு டன்ஸ் ஆஃப் ஹை ரேங்கிங் வெப்பன்ஸ் நேம்டு ஆர்டிஃபேக்ட்ஸ் அது எல்லாத்தையுமே உனக்காக தரேன். ஸோ ஒரு கேடட் நீ இருக்கல உனக்கு வந்துட்டு இது ஒரு அட்ராக்டிவான ஆஃபர் தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவன் கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடி கேடட்ஸை ரெக்வயர் பண்றது இல்லீகல் தெரியுமா, இது மட்டும் தெரிஞ்சு உனக்கு 5 பில்லியன் வான் இருந்துட்டு ஃபைன் போட்டுருவாங்க அப்படிங்கிறப்ப ஏன்னா இருந்துட்டு எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, சரி நீ வந்துட்டு இதை கேர்ஃபுல்லா திங்க் பண்ணு அப்படிங்கிறப்ப ஒரு பாறையில விட்டு ஏத்துறப்ப ஏனோட மூஞ்சி போயிட்டாங்க சீட்ல டம்முன்னு அடிச்சிருது. இப்ப எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறப்ப ஏஜென்ட் பார்க் வந்துட்டு நம்ம இங்க வந்துட்டோம், இதுதான் மான்ஸ்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றப்பல, மான்ஸ்டர் பாயிண்ட்னா அங்க மான்ஸ்டர் அதிகமா இருக்கும்னு அர்த்தம்.
அர்த்தம், என்ன பேசிட்டீங்க, ஒரு நார்மல் ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு எப்படி இந்த மான்ஸ்டர் பாயிண்ட் எல்லாம் பத்தி தெரியும் அப்படிங்கிறப்ப ஏஜென்ட் பார்க் இருந்துட்டு இந்த ஏப்ரல் காலகட்டத்தில் தான் இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் வந்துட்டு ரொம்பவே ரஃபா மாறும். அதனால இந்த இடத்துக்கு நிறைய ஸ்மாலர் மான்ஸ்டர் வந்துட்டு துரத்தி அடிக்கப்படும். இதே மாதிரி இன்னும் நிறைய லொகேஷன்ஸ் இருக்கு. பட் அந்த இடம் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கறனால நிறைய பேர் அந்த இடத்துல இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம ஹாஜன் வந்துட்டு ஸ்னைப் பண்ணுவான் அப்படிங்கறனால அந்த ஃபேக்டரியுமே கன்சிடர் பண்ணி இந்த இடத்த வந்துட்டு சூஸ் பண்ணிருக்கேன். என்னோட இன்ஃபர்மேஷனுக்காக அது ஆல்ரெடி பர்சனலாவே வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம நம்பலாம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எப்படி என்னோட ஏஜென்ட் வந்துட்டு பயங்கர டேலண்டடா இருக்காரா, சரி ஏஜென்ட் பார்க் நான் வந்துட்டு ஹண்டிங் முடிச்சுட்டு திரும்பி வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஆல் ரைட் கேர்ஃபுல்லா இரு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப என்னோட கில்டு மெம்பர்ஸ் வந்துட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் வந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டபார்னு கதவை சாதிட்டு போயிடறா. இவர் வந்துட்டு ஆல் ரைட் அப்படின்னு நினைக்கிறாப்ல. ஆனா இந்த சைடு வந்துட்டு ஹே உங்களோட நேம் கார்டை வந்துட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. சோ கதைப்படியே தான் இப்பயும் நடக்க போகுது. இந்த ஏஜென்ட் பார்க் மூலியமா இவ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த மிட் டர்ம் இன்சிடென்ட் நடந்து 10 நாள் ஆயிருது. சஸ்பெண்ட் ஆயிருந்த எல்லா கிளாஸுமே வந்துட்டு திரும்பி ஸ்டார்ட் ஆயிருச்சு. கேடட்ஸுமே கியூபுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. மிட் டர்ம் ரிசல்ட்டும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேச்சுரலி இந்த மிட் டர்மோட ரைட்டிங் எக்ஸாம்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு வந்திருக்கேன். அந்த பிராக்டிக்கல் டெஸ்ட் அப்போ அந்த ஹொராக்க நான் பனிஷ் பண்ணதை பார்த்துட்டு ஏன்னா யூஸ்வலா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த குரூப், அவங்க வந்துட்டு அமைதியா மாறிட்டாங்க. இந்த கியூபுக்குள்ள ஜாயின் பண்ணி நான் மோஸ்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கிற டைம்னா அது இதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போனா கரெக்டா ஒரு அடி வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோக்கு செவத்துலேயே வந்து அடிச்சிடறாங்க. யாருன்னு பார்த்தா நாயுன்னு. அவ இருந்துட்டு ஹே நீ தானே இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு எழுதுன அப்படின்னு கரெக்டா ஹீரோ தான் இருந்துட்டு அவ்வளோ பெரிய லாங் ரிப்போர்ட் எழுதியிருக்க அப்படின்னு கண்டுபிடிச்சாரா. அப்ப மத்தவங்களாம் பார்த்துட்டு வாட்ஸ் ஹேப்பனிங், மறுபடியும் அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறப்ப இதுல இருந்து ஈஸியா நீ தப்பிச்சலாம் அப்படின்னு நினைக்காத. ஏன்னா இதுல இருக்கிற திமிரான அந்த டோன்ல எழுதியிருக்கிறப்ப பார்த்தாலே தெரியுது அது நீ தான் இதை எழுதியிருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாட்ஸ் ராங், இது வந்துட்டு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எழுதுனேன் அப்படிங்கிறப்ப நான் வந்து எந்த ஹெல்ப்புக்கு கேட்கலையே, ஒரு ஆர்ச்சரா எனக்கு வந்து டேலண்டே இல்லை அப்படின்னு எழுதியிருக்க, எனக்கு வந்து இதெல்லாம் டீச் பண்றதுக்கு யாரா உனக்கு ரைட்ஸ் கொடுத்தா, நீ வந்துட்டு ஸ்டடீஸ்ல கொஞ்சம் லிட்டில் கூட இருந்தா இப்பெல்லாம் நீ சொல்லிருவியா, சீரியஸா என்கிட்ட வந்துட்டு பெட் மேக் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறியா, உன்னோட ஹோல் பாடியை வச்சு போவை யூஸ் பண்றது எவ்வளவு ஹார்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல் ரைட் ஒரு பெட்டை வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம், பட் நீ வந்துட்டு இதுல தோத்து போயிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் வில்லையும் அம்பையும் நீ யூஸ் பண்றதை வந்துட்டு நிறுத்திடணும். அது மட்டும் கிடையாது, நானுமே இருந்துட்டு கன்னுக்கு பதிலா வில் அம்பையை யூஸ் பண்றேன், பட் அதுக்காக எனக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறப்ப ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்தா உனக்கு ஹெல்ப் பண்ணிரும் அப்படின்னு நினைச்சாது, உனக்கு தோன்றதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. ஏன்னா ஹீரோக்கு இருக்கிற அந்த கிஃப்ட் மூலியமா ஹீரோவில் எந்த லாங் ரேஞ்ச் வெப்பனும் நல்லாவே யூஸ் பண்ண முடியும். ஹீரோ வந்துட்டு என்னோட மாஸ்டர் ஷார்ப் ஷூட்டர் கரண்ட் கிரேட் வந்துட்டு 7ல இருக்கு. சோ மிச்சம் இருக்கிற டைம்ல நான் எப்படியாச்சும் கிரேட் 6க்கு வந்துட்டு அப்படின்னா இந்த பெட்டை வந்துட்டு என்னால ஈஸியா வின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம எனக்கு என்னோட லக்ஸ் ஸ்டாட் வேற இருக்கு. நாயின் வந்துட்டு அவளோட ரியாலிட்டில இருந்து மறுபடியுமே ஓடி போறா. எந்த அளவுக்கு அப்படின்னா அவ வந்துட்டு ஸ்வாடை யூஸ் பண்றதுல டேலண்டடா இருக்கிறதுனால அவ வில்லம்பை யூஸ் பண்றதுலயுமே ரொம்ப டேலண்ட் ஆடவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அதனால நைஸா அவங்ககிட்ட எது சொன்னாலும் அது உனக்கு ஹெல்ப் பண்ணாது நாயோன், பிகாஸ் நீ வந்துட்டு சீக்கிரமே ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் கிரேஸ் ஆல் நம்பர் 303ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து டிராவல் கிளப்ல வந்துட்டு சேர்ந்திருப்பானா. அந்த கிளப்போட பிரசிடென்ட் ஹான்யூன் இருந்தது. உங்களை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எவ்ரிவன். நம்மளோட கிளப் மெம்பர்ஸ் எல்லாமே சேஃபா இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த மிட் டர்ம் எக்ஸாம்ல நடந்த எல்லா விஷயங்களுக்கு அப்புறம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த அகாடமிக்ஸ் கிளப், ஹண்டிங் கிளப்ஸ் எல்லாமே அந்த டெமானிக் ஹியூமன் இன்சிடென்ட்னால கொஞ்சம் ஹால்ட் பண்ண வைக்கப்பட்டிருக்கு. இந்த கியூப்ல நடக்கிற எல்லா இன்சிடென்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த நாவல்ல நான் என்ன எழுதணும் அதே டைரக்ஷனை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த கேஸ் இந்த லாஸ்ட் இன்சிடென்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா அப்படின்னு சொல்ல வரப்பவே அந்த ஹானின் இருந்துட்டு சோ நம்ம கிளப்போட இந்த தடவை டிராவல் டெஸ்டினேஷன் என்னது அப்படின்னா அது வந்துட்டு பிரான்ஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு இதுதான் பாரிஸ்ல இருக்கிற ஒரு மல்டி மில்லியனரோட அசாசினேஷன். இந்த எபிசோட்ல வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அசாசினேஷன் வார்னிங் வந்துட்டு அனுப்புவாங்க. சாட்டர்டேல இருந்து லாஸ்ட் சண்டேக்குள்ள நைட் பாஸ் ஆகிறதுக்குள்ள உன்னோட லைஃப் வந்து நாங்க இழுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பியிருப்பாங்க. அதை வாங்கினவர் வந்துட்டு பிரான்ஸோட ஒரு மல்டி மில்லியனர் பெத்தலோட ஒரு அமைதியான பர்சனாலிட்டினால அவர் வந்துட்டு யாருக்குமே தெரியாம பாரிஸோட வெளி சைடுல ஒரு மேன்ஷன்ல வந்துட்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே செத்த போய் பெத்தல் வந்துட்டு ஒரு மோசமானவன். அவனை வந்துட்டு பெர்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்துட்டு பண மோசடி பண்ணி பயங்கரமான சொத்தை வந்துட்டு சேர்த்து வச்சிருப்பான். எல்லா விதமான குற்றங்களையும் பண்ணி இது வரைக்கும் அவன் வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான் யாருக்கிட்டே மாட்டாம. பட் டார்க்னஸ் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறவங்க அவனை வந்துட்டு இந்த தடவை கண்டுபிடிச்சிருவானுங்க. சின்ஸ் அவன் ஒரு வாண்டட் மேன் அப்படிங்கிறனால அவங்க போலீஸ்கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்க முடியாது. அண்ட் அவனை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்களை ஹையர் பண்ற வரைக்கும் அவனுக்கு டைமும் கிடையாது. அதனால பெல்தலுக்கு வந்துட்டு பயங்கர பயம் வந்துட்டு ஏற்பட ஆரம்பிச்சது. ஹவவர் ஈவன் மானமே இடிஞ்சு விழுந்தாலும் கூட அதெல்லாம் தப்பிக்க ஒரு வழி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஒன் டே பெத்தல் இருந்துட்டு ஒரு கியூப் கேடட்டை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு அமேசிங் சொல்யூஷன் வந்துட்டு கண்டுபிடிச்சான். அப்படிங்கிறப்ப வேற யாரும் இல்லது ஹான்யூன் தான். அப்ப அங்க இருக்கிறவன் நீங்க தான் டிராவல் பிரசிடென்ட் கிளப்பா, அது வந்துட்டு அமேசிங்.
திங்கிங் அப்படிங்கிறப்ப ஹானி வந்துட்டு நாட் அட் ஆல் பை த வே எங்களோட நெக்ஸ்ட் டிராவல் டெஸ்டினேஷனை இந்த பாரிஸ் தான் வந்து சூஸ் பண்ண போறோம். பட் எங்க கேடட்ஸ் எல்லாத்துக்குமே தங்குறதுக்கான அக்கமடேஷனை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ இந்த பெத்தல இருந்துட்டு அப்படின்னா என்னோட மேன்ஷன்ல வந்துட்டு தங்கிக்கிறாங்களே, எல்லா கேடட்ஸும் இங்க தங்குறதுக்கு வசதி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுதான் அந்த பெத்தலோட பிளான். ஏன்னா அந்த கேடட்ஸ் எல்லாத்தையுமே இங்க தங்க வச்சா அவங்களுக்கே தெரியாம இந்த கேடட்ஸ் எல்லாமே பெத்தலுக்கு வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி இருப்பாங்க. அப்படிங்கிறப்பதான் ஹீரோ வந்துட்டு வயலட் சொசைட்டில ரூம் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கறத வந்துட்டு உருவாக்கி வச்சிருப்பான். அதுல இருந்து ரெக்வஸ்ட் வந்துட்டு வருது. ஏற்கனவே அந்த ட்ரூன் இதை மென்ஷன் பண்ணிருப்பான். கேட்கறதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, இல்லைன்னா ஒரு பேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணி வச்சதான். ஹீரோ வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்டா அப்படின்னு பாக்குறப்ப அதுல ரூம் ஆஃப் ட்ரூத் எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும். என்னோட ஃபேமிலி கிட்ட இருந்து பண மோசடி செஞ்சுட்டு போன இந்த ஆளை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இந்த பர்சனோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை பார்த்துட்டு இந்த பர்சனா அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹொரோக்கும் வந்துட்டு சண்டை போட்டாங்கல்ல, அதை வந்துட்டு இந்த கெமிலியன் ட்ரூப்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப அதுல இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு வாவ் அது வந்துட்டு என்னையே பயமுறுத்திருச்சு, அதுதான் பவர் ஆஃப் ஆன்டி மேஜிக்கா அப்படின்னு கேட்கிறான். ஆக்சுவலா ஹீரோ யூஸ் பண்ண பவர் வந்துட்டு ஆன்டி டீமன் ஹீரோ தேடுவாங்கல்ல, அதை வந்து இப்ப ஆன்டி மேஜிக் அப்படின்னு மாத்திட்டாங்க. உண்மையாலுமே இந்த வருஷம் கியூப்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ஹையா தான் இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு pretty யூஸ்ஃபுல்லா தான் இருப்பான். அப்படிங்கிறப்ப இன்னொரு பொண்ணு வந்துட்டு எனக்கு எதுனாலும் ஓகே தான் அப்படிங்கிறப்ப ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பட் கேப்டன் சின்ஸ் எப்பல இருந்து இந்த கெமிலியன் ட்ரூப் இருந்துட்டு ஒரு நியூபி இருந்துட்டு உள்ள கூட்டிட்டு வரதுக்காகவே இந்த அளவுக்கு அனலைசிஸ் பண்ற ஒரு குரூப்பா வந்துட்டு மாறிச்சு. அப்படிங்கிறப்ப இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஐ திங்க் அவனுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறேன். மோர் இம்பார்ட்டன்ட்லி அவனுக்கு வந்துட்டு எந்த ஒரு பேரண்ட்ஸோ இல்ல லவர்ஸோ கிடையாது. அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஹீரோ வேணான்னு சொல்ற பொண்ணு சொல்றப்போ அவனுக்கு வந்துட்டு யாருமே அவன் சைடு இல்ல அப்படின்னா பிசிக்கல் திங்ஸ் வச்சு அவனை வசியம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவனுக்கு வந்துட்டு ஹானர் அந்த மாதிரியான விஷயத்தை ப்ரொவைட் பண்ணாம அவனுக்கு தோன்ற அளவுக்கு நம்ம பணத்தை கொடுத்தா மட்டுமே போதும். நம்மளோட டாப் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது அந்த துரோகியை கண்டுபிடிச்சு அவனை பனிஷ் பண்றது தான். ஸோ அந்த துரோகியை பிடிக்கிறதுக்கான டேலண்ட் வந்து இவங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவனை நம்ம ரெக்ரூட் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப அந்த வேணான்னு சொல்ற பொண்ணு இருந்துட்டு அப்படியா ஆல்ரைட் தென் அவனை வந்துட்டு நம்ம ரெக்ரூட் பண்ணாலும் இப்போதைக்கு எம்டியா இருக்கிற ஸ்பாட் வந்துட்டு பிளாக் அப்படிங்கிற ஸ்பாட் மட்டும் தான். அந்த பொசிஷனை ஒரு புதுசா அவனுக்கு கொடுக்கணுமா? பிளாக் அப்படிங்கிறதா இந்த கெமிலியன் ட்ரூப்லேயே வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்டான பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பிளாக் கலர்ல இருந்தவன் தான் இதுக்கு முன்னாடி இந்த கேப்டனை வந்துட்டு பிட்ரே பண்ணிட்டு போயிட்டான். அப்படிங்கிறப்ப அந்த ஜங்கியாங்க இருந்துட்டு நமக்கு வேற சாய்ஸே இல்ல. இன் தட் கேஸ் நான் வந்துட்டு அந்த பிளாக் அப்படிங்கிற பொசிஷனை எடுத்துட்டு என்னோட கலரை வேணா நான் கொடுத்துறேன். அப்படிங்கிறப்ப மத்தவங்க எல்லாம் எனக்கெல்லாம் இது ஒத்து வராதுப்பா, ஜங்கியாங்க இருந்துட்டு ரொம்பவே ஸ்டூபிடானவன். அப்படிங்கிறப்ப இன்னொருத்தவங்க வந்துட்டு ஆமா எனக்குமே இது அகேன்ஸ்டா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப அப்ப வேற என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? அப்படிங்கிறப்ப ட்ரூன் இருந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஆன்சரை வந்துட்டு மெஜாரிட்டி ஓட் மூலியமா தான் நம்ம சூஸ் பண்ணணும். கரெக்ட் தானே கேப்டன்? அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் இருந்துட்டு யாரெல்லாம் கிம் ஹாஜினை இந்த கெமிலியன் ட்ரூப்குள்ள ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களோ உங்களோட கையை வந்துட்டு தூக்குங்க. அப்படிங்கிறப்ப எல்லாரும் தூக்குறாங்க. அந்த ஜங்கியாங்கையும் அந்த வேணான்னு சொன்ன அந்த ஒரு பொண்ணையும் தவிர. அப்ப அந்த ட்ரூன் இருந்துட்டு 8 அக்ரிமெண்ட் 2 அப்ஜெக்ஷன் அப்படின்னா கிம் ஹாஜன் வந்து கன்ஃபார்ம் பண்றதுனால நம்ம ட்ரூப்புக்குள்ள. அப்படிங்கிறப்ப அந்த கெமிலியன் ட்ரூப்போட கேப்டன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜேன் இதை வந்துட்டு கொஞ்சம் பாரு, இது வந்துட்டு பாரிஸ்ல நடக்கிற விவிஐபி பார்ட்டிக்கான ஒரு இன்விடேஷன். அப்படிங்கிறப்ப ஓ இந்த மிஷனோட லொகேஷன் வந்து பாரிஸா, சூப்பர். இந்த கெமிலியன் ட்ரூப்போட எல்லோ கலரானா இதை வந்துட்டு ஈஸியாவே ஹேண்டில் பண்ணிப்பேன். இந்த மாதிரி சிங்கிள் ரிங்க திருடுறதெல்லாம் எனக்கு வந்துட்டு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேன் அப்படிங்கிற பொண்ணு சொல்றா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.